என் அன்பு குழந்தையே, நீ நினைத்திருக்கும் காரியங்களை எல்லாம் வெற்றி காரியங்களாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன். மாற்ற முடியாதோ என்று நீ பயந்து கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் என் மீது நீ முழுமையான நம்பிக்கையை வைத்து செயல்படும் பட்சத்தில் உனக்கான மாற்றம் நல்லபடியாக வந்தே தீரும். நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் உனக்கு வெற்றி மாலைகளாக மாறப்போகின்ற தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. சிறப்பான பல நல்ல விஷயங்களை இனி வரும் காலங்களில் நீ சந்திப்பாய். தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் அல்லவா? இனி உன் நல்ல மனதிற்கு ஏற்ப சந்தோஷங்களையும் நீ பெறுவாய். உன்னுடைய ஆசைகள் மொத்தமும் இப்பொழுது நிறைவேறியே தீரும் என் குழந்தையே. மிகுந்த சுபிக்ஷத்தோடு உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பங்களை எல்லாம் எப்பொழுதும் கொடுக்கும். கடைசி நொடியில் கூட அற்புதத்தை நிகழ்த்தி என்னுடைய பக்தர்களை ஆச்சரியப்படுத்துபவன் நான். அந்த வகையில் உன்னை மட்டும் எப்படி நான் கைவிடுவேன்? உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் என்னுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தே தீர்க்கும். என் அன்பு குழந்தையான நீ மாய வலைக்குள் சிக்கி கொண்டு இருப்பதைப் போல ஒரு உணர்வு உனக்குள் இருக்கின்றது. அந்த உணர்விலிருந்து முழுமையாக நீ வெளிவந்து இந்த சாய்நாதனுடைய அருளால் உன் வாழ்க்கையை மிகுந்த நன்மை நிறைந்த பாதைக்குள் இப்பொழுது நான் அழைத்து செல்கின்றேன். ஓம் சாயி என்று என்னுடைய பெயரை நீ எப்பொழுது எல்லாம் சொல்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் நான் உன் முன் ஓடி வந்து விடுகின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க, உன்னுடைய யோசனைகளை மேம்படுத்த, உன்னுடைய சிந்தனைகளை நல்ல பாதையில் கொண்டு செல்ல, உன்னுடைய வாழ்க்கையை நீ எண்ணியவாறே அமைத்து தர உன்னோடு நான் என்றென்றும் இருக்கின்றேன். எங்கெல்லாம் துன்பம் தலை தூக்குகின்றதோ அந்த இடத்தில் நான் தோன்றி அந்த துன்பத்தை முழுவதுமாக அழித்து இன்பம் மேலோங்க வழி செய்கின்றேன். என்னுடைய பக்தர்களுடைய இல்லத்தில் என்றென்றும் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றும் துயரங்களை போக்க வேண்டும் என்றும் பேரின்பத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும் எப்பொழுதும் அதற்கான வேலைகளை லீலைகளாக புரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது முழுமையாக. உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வறுமைகள் எல்லாம் நீங்க போகின்றது முழுமையாக. உன்னுடைய குடும்பத்தில் நீ சிலரோடு மனக்கசப்பில் இருக்கின்ற அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி குடும்பம் ஒற்றுமையாக விளங்க என்றென்றும் என்னுடைய துணை உன் இல்லத்தில் இருக்கும். தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக என்கின்ற மிகப்பெரிய ஐயத்தை எல்லாம் தயவு செய்து மனதில் இருந்து வெளியேற்றிவிடு. அந்த ஐயத்தையும் தாண்டி என் மீதான நம்பிக்கை உன் வாழ்க்கையை மிளிர செய்யும் என்று நம்பு. எது நடந்த பொழுதிலும் நீ சற்று அமைதியாக பொறுமையாக இரு. சற்று புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு அன்பை பரிமாறி அந்த அன்பின் மூலமாக எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்கின்றதை மனதில் ஏற்றுக்கொண்டு பிறரிடம் நடந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு என்னென்ன விஷயங்களை உனக்குள் நான் புகுத்த வேண்டுமோ அந்த விஷயங்களை புகட்டி வாழ்க்கையில் உன்னை நான் மேம்படுத்துவேன். சில நேரங்களில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நீயும் இருக்கின்றாய். அந்த புரிதல் இல்லாத தன்மை பல பிரச்சனைகளின் தோற்றமாக அமைந்து விடுகின்றது. அந்த இடத்தில் புரிதல் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் உன்னுடைய மனம் என்னுடைய குரலை கவனிக்க வேண்டும். நிம்மதியற்ற நிலை மனதில் இருப்பதால், நிம்மதியற்ற நிலை வாழ்க்கையில் நிலவி கொண்டிருப்பதால், உன்னுடைய மனம் இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதால் ஒரு நிலைப்படாமல் இருக்கின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு அதிகமாக கிடைக்கப்பெற்று உன்னுடைய மனம் ஒரு நிலையை அடைந்து சமநிலையாக மாறி உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய அளவிற்கு உனக்குள்ளும் மாற்றம் ஏற்படும். இந்த சாய்நாதனுடைய பாதங்களை சரணடைந்த உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நலம் நிறைந்ததாக தான் இருக்கும். பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து போய் என்னிடம் ஓடி வருகின்றாய். இந்த பிரச்சனை இப்படி நடக்கின்றது, அந்த பிரச்சனை அப்படி நடக்கின்றது, அப்பா என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு கை கொடுத்து உதவுங்கள், உதவிட யாருமே இல்லை, நான் தனியாளாக நிற்கின்றேன் என்று குமுறுகின்றாய். உன்னுடைய குமுறல்களை எல்லாம் முடித்து வைக்கவும் அந்த இடத்தில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்கவும் நான் அன்றாடமும் உனக்கு உதவிகளை புரிந்தபடி தான் இருக்கின்றேன். எதையும் மாற்ற முடியும்.
நமக்கான வேலைகளை பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ள முடியும் என்று நம்பி செயல்களில் இறங்கு. தைரியமாகவும் துணிச்சலாகவும் நீ எல்லா விஷயங்களிலும் செயல்பட வேண்டும். யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் மத்தியில் நீ நலமாக வாழ வேண்டாமா? அதற்கு நீ சில முயற்சிகளை விடாமல் செய்துதான் ஆக வேண்டும். முயற்சிகளை சிறிது செய்துவிட்டு பிறகு பாதியிலேயே முடியாதோ என்று நீயே நினைத்து கொண்டு உன் மீது தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு நிர்கதியாக நிற்கின்ற இந்த நிலையிலிருந்து இப்பொழுது நான் உன்னை மீட்டெடுப்பேன். எல்லாமே உனக்கு தெரிந்து எந்த விஷயங்களையெல்லாம் எப்படி செய்தால் நமக்கான நன்மைகளாக அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்று புரிந்து அறிந்து செயல்பட்டு உன் வாழ்க்கையை நீ வென்றிட நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நோயிலிருந்து விடுபடவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் சேர வேண்டிய உறவுகளிடம் நீ சேர்ந்து நலமாக வாழவும் புது தொடக்கத்தை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நான் ஆரம்பிப்பேன். இந்த தொடக்கமானது உன் வாழ்க்கையில் இனி நன்மைகளை மட்டும்தான் கொடுக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்து செயல்படு. எதிர்மறையாக எந்த ஒரு எண்ணமும் உனக்குள் தோன்றாதவாறு என் மீதான முழு பக்தியை நம்பிக்கையை வைத்து செயல்படு. உன்னுடைய மனம் அமைதியற்று இருக்கும் பொழுது கண்களை மூடி சற்று அமைதியாக அமர்ந்து இந்த சாய்நாதனை மனதிற்குள் நினைத்து தியானம் செய். இந்த தியானமானது உன் மனதை அடக்கி ஆள கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். உன்னுடைய உடல் நலனை பேணுவதற்கு அது உதவியாக இருக்கும். எங்கே நீ அமைதியை அடைகின்றாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் அமைதியாக மாறும். நாம் எப்படி ஆகின்றோமோ அப்படிதான் நம் வாழ்க்கை நிலையும் இருக்கும். நாம் எதை நோக்கி செல்கின்றோமோ அதை நோக்கி இந்த வாழ்க்கை பயணம் நம்மை வேகமாக இழுத்து கொண்டு செல்லும். அதில் நமக்கு ஒரு நிதானம் இருக்கும் பட்சத்தில் நாம் சேர வேண்டிய இடத்தை சரியாக சேர்ந்து விடலாம். உன்னுடைய லட்சியம் எதுவோ எது தேவை என்று நீ தற்சமயம் விரும்பி என்னிடம் காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நன்மைகளாக மாற்றி உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத்தனை நாள் நீ என்னை வணங்கியதன் பலன் இப்பொழுது உனக்கு கிடைத்தே தீரும். உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். அதிசயங்களை எப்பொழுதும் புரிந்து உன் வாழ்வின் வெற்றிகளை நான் உனக்கு கிடைக்க செய்திடுவேன். தோல்விகளை இனி நீ சந்திக்க மாட்டாய் என் குழந்தையே. வெற்றி மழையில்தான் நீ நனைவாய். தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த தாமதத்தை இழந்து விரைவில் உன் கரங்களை வந்து அடையும். என்னுடைய ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் நிரம்பும். நல்லது நடக்கும்.